என்னுடைய புரிதல் வந்து நிறைய இருக்கு. நான் வந்து ஆன்மீகத்துல சேர்ந்த பிறகு அவ்வளவு நிறைய அனுபவத்த நான் பெற்றேன். அதுவும் வந்து இந்த கோவிட் பிறகுதான் வந்து நான் ஆன்மீகத்துல சேர்ந்தேன். அ அதுக்கு முன்னால வந்து எனக்குள்ள ஆன்மீக தேடல் அதிகமா இருந்தது. நான் வந்து ரொம்ப ஆம் ரொம்ப ரொம்ப மனக்குழ மனக்குழப்பத்துல இருந்தேன். ரொம்ப எதுக்குமே ஒரு கன்ஃப்யூஷன். எதையும் வந்து என்னால வந்து எதுலயும் டிசிஷன் எடுக்க முடியல. நான் இங்க வந்து யுஎஸ்ஏ வந்து பல வருடங்கள் ஆயிடுச்சு. அப்பல்லாம் வந்து நான் வந்து முதலா நான் இங்க வந்தப்ப, ஃப்ளைட்ல வந்தப்ப 2டே 2 சூட்கேஸ் தான் கொண்டு வரணும். ஆனா நான் ஒரு எக்ஸ்ட்ரா சூட்கேஸ் கொண்டு வந்தேன். ஆனா யாரு கண்ணுக்கும் தெரியாது அது. அது வந்து என்னன்னா, ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சா தான் அதுக்கெல்லாம் வந்து ஏதாவது பணம் கட்டணும். ஆ ஃப்ளைட்ல உட்கார்ந்துட்டு இருக்கப்ப நான் என் பிரதர், என் பையன் 1 வயசு வந்தோம். அப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஏர் ஹோஸ்ட் வந்து செக் பண்ணிட்டு இருந்தாங்க. அ என்ட்ட வந்து நான் ஹேண்ட் பேக் வச்சிருந்தேன். அத நீ வந்து ஃப்ளைட் வந்து டேக் ஓவர் ஆகப்போகுது. நீங்க வந்து அந்த ஹேண்ட் பேக்க வந்து தயவுசெய்து கீழ வைங்க, இல்லாட்டி மேல வைங்க அப்டின்னாங்க. நான் வந்து என்னன்னா, நான் மேலலாம் வைக்க மாட்டேன். இது என்கிட்டயே இருக்கட்டும் அப்டின்னேன். ஏன்னா, அப்பல்லாம் எனக்கு தெரியல. அவங்க வந்து இல்ல நீங்க கட்டாயம் வந்து கீழ வைக்கணும்னு சொல்லவும், ரொம்ப மறுப்பு சொல்லிட்டு, அப்புறம் என் தம்பி வந்து சரி அவங்க சொல்றத கேளு அப்டின்னாங்க. அப்புறம் கீழ வச்சுட்டேன். அதுக்கு காரணம் என்னன்னா, அந்த ஹேண்ட் பேக்ல அழகான கணபதி படம், அம்மன் படம் வச்சிருந்தேன். எப்பயும் நான் வந்து அந்த மாதிரி இருக்கிறப்ப கீழயே வைக்க மாட்டேன். அவ்வளவு இறைவனுக்கு வந்து பயபக்தியோட இருப்பேன். அத கீழ வைக்க மாட்டேன். அப்புறம் அங்கிட்டு ஏர் கோஸ்டர் போனவுனே அத தூக்கி மறுபடியும் நான் வச்சுக்கிட்டேன். ஸோ என் தம்பிலாம் சிரிச்சான். "எதுக்குப்பா இப்படி பண்ற?" அப்படின்ட்டு. அதே மாதிரி தான் வந்து அ அவ்வளவு இங்கே அமெரிக்காவுக்கு வந்த பிறகு ரொம்ப ரொம்ப பல கன்ஃப்யூஷன்ல இருந்தேன். அதுக்கு இதுல வந்து என்னன்னா, ம் நான் ஃபர்ஸ்ட் லைப்ரரில ஒர்க் பண்ணேன். அங்க லைப்ரரில ஒர்க் பண்றப்ப, நெறைய அம் இது பேப்பர்ஸ் பார்ப்போம், மேகசின் பார்ப்போம். ஆ இது இதெல்லாம் வந்து நெறைய ஷெல்ஃப்ல போய் புக்ஸ் எல்லாம் அடிக்கடிக்கு வைக்கணும். ஆனா, என் முன்னால கண்ல பட்டது பூரா வந்து ஆக்சிடென்ட்டு, இறந்துட்டாங்க. இப்படிதான் ஆ ரொம்ப அதிகமா என் கண்ல வந்தது. அதெல்லாம் பார்த்துட்டு ரொம்ப ரொம்ப மனசு வந்து அப்படியே கலங்கி போயிட்டேன். அதுல வந்து ஒரு நிம்மதியும் இல்ல. என் கார்ல வந்து 2வது ஏற்கனவே நான் குழம்பி போயிருக்கேன். என் கணவர் வந்து என் பையன கூப்பிட்டுட்டு இன்சூரன்ஸ் இல்லாதனால இந்தியாவுக்கு போயிட்டாரு. அப்ப நான் மாத்திரம் என்னுடைய சிஸ்டர் வீட்ல இருந்தேன். அப்போ வந்து என்னுடைய ஃபீலிங்ஸ்லாம் யார்ட்டயும் சொல்றதுக்கும் என்னால அப்ப வந்து முடியாம இருந்தது. அது இந்த மாதிரி ஒரு இதுல தான் வந்து எதுக்காக இப்படி ஒரு கடவுள் வந்து இந்த மாதிரி சூழ்நிலையை கொடுத்து எதுக்காக நம்மளை படைக்கணும் அப்படின்ட்டு நிறைய என்கிட்ட வந்து அவ்வளோ கொஸ்டின்ஸ் வந்து என்கிட்ட இருந்தது. என்னன்னா நான் வந்து பிறந்ததெல்லாம் வந்து நல்லா என்னுடைய தாய் தந்தையர் வந்து நல்ல வசதியான குடும்பத்துல தான் இருந்தாங்க. எங்க அப்பா வந்து 12 வயசு ஆறப்ப இறந்துட்டாரு. அதுவும் ஏன் முன்னாலேவும் நான் விசிறிக்கிட்டு இருந்தேன். அவருக்கு வந்து ஃபேன் காத்தெல்லாம் பிடிக்காது. நான் விசிறிக்கிட்டு இருந்தேன். அப்படின்னு சொல்லி இன்னொரு ரூமுக்கு போறப்ப திடீர்னு சத்தம் கேட்கவும், ஸோ அதெல்லாம் வந்து எதுக்காக நடந்தது? ஏன் இப்படி நடக்குது? அப்பன்னா எல்லாரும் வந்து இங்க பிறந்தவங்கலாம் இறந்துருவாங்களா? அப்படின்ற ஒரு அப்பயே எனக்கு வந்து கேள்வி நாணம் வந்தது. ஒருவேளை வந்து நம்ம ஆ அப்ப நான் ஆம்பளை பையனா இருந்தா பேசாம இமயமலைக்கு போய் உட்கார்ந்திருப்பேன். ஆனா நான் ஒரு பொம்பள பிள்ளையா பிறந்துட்டேன். ஸோ இந்த மாதிரி இதுல ஒரு கொஸ்டின் கேட்டுக்கிட்டே இருப்பேன். போய் மொட்டை மாடியில உட்கார்ந்திருக்கப்ப வானத்த பார்த்து நட்சத்திரங்களோடலாம் பேசுவேன். ஸோ இதுக்கு சூழ்நிலையில தான் நான் வந்து அமெரிக்காவுக்கு வந்தப்ப, ஆ பண கஷ்டமே இல்லாம வந்துட்டு, அங்க வந்து எந்தவித நியூஸ் பேப்பர் எதுவுமே படிக்காம, காலேஜ்ல கூட என்னைய வந்து லேடீஸ் ஹாஸ்டல்ல தான் சேர்த்தாங்க. ஆ எந்த வெளி உலகமே தெரியாம வளர்ந்தேன்னு வச்சுக்கோங்க. லைக் புத்தர் மாதிரி. ஆனா புத்தருக்கு நான் இணையாக முடியாது. என்ன? ஆம் அப்புறமேலு வந்து நான் சொன்னேன், ஒரு எக்ஸ்ட்ரா சூட்கேஸ் கொண்டு வந்தேன்னு சொன்னேன்ல, அது வந்து என்னன்னா
நிறைய சூப்பர்ஸ்டிஷன் பிலீவ்ஸ், என்னுடைய அறியாமை எல்லாத்தையும் அந்த மூட்டையில கட்டிட்டு வந்தேன். அப்படி வந்து ஒன்று வர்றப்பதான் எனக்குள்ள வந்து அது அவ்வளோ. இதனால வந்து நான் எப்படி என்ன செய்ய போறேன், எதுக்கும் வந்து எங்கேயாவது இன்டர்வியூக்கு போனா கூட பயந்துக்கிடுவேன். ஒரு இடையில வந்து பூனா வந்தா கூட அப்பா இந்த இன்டர்வியூக்கு போகக்கூடாது அப்படி ஸ்டாப் பண்ணிடுவேன். கட்டாயம் அந்த இன்டர்வியூக்கு போய் தான் ஆகணும். அப்புறம் வந்து இந்த கலர் சட்டையை போட்டா இது ராசி இல்ல, இப்படியே நான் வந்து நேரம் பார்க்கறது, ராகு நேரம் பார்க்கறது, இப்படி பல சூழ்நிலையில நான் வந்து மாட்டிக்கிட்டேன். என் தம்பியும் அப்படித்தான். அவனும் வந்து ஓ இங்க வந்து இப்படி கருப்பு சட்டையெல்லாம் போட்டுட்டு போகாத, உனக்கு வேலை கிடைக்காது அப்படின்பான். இதுக்கு காரணம் வந்து என்னன்னா, நம்ம பிறந்த ஊர்ல நம்மளுடைய கூடி இருந்தவங்க பூரா நம்ம மைண்ட வந்து நிறைய இந்த மாதிரி மூட நம்பிக்கை எல்லாம் புகுத்தி 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 அது நம்ம மைண்ட்ல வந்து ரொம்ப ஆழமா பதிஞ்சிருச்சு. ஸோ அதுதான் வந்து எனக்கு அவ்வளவு மைண்டுக்குள்ள இப்படி இருக்கிறப்ப என்ன செய்யுதுன்னு தெரியாது. நிறைய புக் படிக்க ஆரம்பிச்சேன். அப்போ வந்து மெடிடேஷன் பண்ணணும்னு நினைக்கிறேன். ஆனா எந்த மெடிடேஷனுக்கும் அங்க வந்து ஈசையில வந்து நான் வந்த சமயத்துல ஒரு 30-35 வருஷம் வச்சுக்கோங்க. அப்பெல்லாம் வந்து மெடிடேஷனுக்கு வந்து எவ்வளவுதான் ஆசைப்பட்டாலும் போக முடியாது. அப்புறம் வந்து ஆன்லைன் மெடிடேஷனுக்கெல்லாம் பண்ணினேன். அப்புறம் விவேகானந்தர் புக் படிக்கிறப்ப அவர் என்ன சொன்னார்னா, நீங்களா உங்க மனசுல முடிச்சு போட்டுக்கிட்டீங்க, பல சிக்கல்களை நீங்களே ஏற்படுத்திட்டீங்க, அதுல இருந்து நீங்க வெளியே வரணும். மனச்சிக்கல் நீங்க ஏற்படுத்திக்கிட்ட அந்த இதுல இருந்து நீங்க வெளியே வந்தா உங்களால் தான் முடியும் அப்படின்னு சொல்லி அவருடைய புக்ல வாசிச்சேன். அந்த வார்த்தை வந்து எனக்கு அப்படியே மனசுல பதிஞ்சிருச்சு. ஆனாலும் வந்து என்னைய வந்து அதை அப்ளை பண்ண முடியல. கஷ்டமா இருந்தது. ஆஹ் பிறகு வந்து எதுக்காக எல்லாரும் இறந்து போறாங்க, ஆஹ் இறப்புன்னா என்ன அப்படின்ற பயம் வந்து அவ்வளவு இதா இருக்கும். ஈவன் மத்தவங்க யாரு இறந்தாலும் அவங்க இறக்கக்கூடாதுன்னு சொல்லி கடவுளே என்னைய வேணா எடுத்துக்கோ அப்படின்லாம் நான் இறைவன்கிட்ட வேண்டி இருப்பேன். அதுக்கு பிறகு வந்து என்னன்னா, நிறைய கோயிலுக்கு போய் அவ்வளவு சாமி கும்பிடுவேன், நிறைய பூஜை செய்வேன், அபிஷேகம் பண்ணுவேன். எல்லாம் பண்ணாலும் நமக்கு ஏன் ஒரு சொல்யூஷனும் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்ட்டு ரொம்ப மனசுக்குள்ள அவ்வளவு வேதனையா இருந்தது. பிறகு கோயிலுக்கெல்லாம் போனா அங்க வந்து அந்த போன நேரத்துல மனசு நல்லா இருக்கும். ஏன்னா அங்க வந்து ஒரு பிரபஞ்ச சக்தியே, அங்க ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி இருக்கும். அதனால ஒரு நிறைவா இருக்கும். அந்த கோயிலை விட்டுட்டு வெளியே வந்தேன்னா மனசு வந்து வந்தோடனே மறுபடியும் பழைய கவலைக்கும் இது பண்ணித்தான் போக ஆரம்பிச்சது. அப்புறமேலுதான் வந்து இது என்ன மெடிடேஷன் வந்து இவருடைய மெடிடேஷன்ல ஜாயின் பண்ணேன். அவர் வந்து என்னன்னா ஸ்ரீ, அவர் பேர் டக்குன்னு எனக்கு மன வரல, ஸ்ரீன்னு சொல்லி வரும். அந்த மெடிடேஷன்ல ஜாயின் பண்ணேன். அப்புறமேல் வந்து பிரம்மகுமாரி மெடிடேஷன்லையும் ஜாயின் பண்ணேன். அவங்க வந்து எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருந்தது. என் ஹஸ்பண்ட் வந்து எங்கெங்க மெடிடேஷன் போறேன்னு சொன்னாலும் என்னை வந்து தடுக்க மாட்டாரு இந்த விஷயத்துல. ஏன்னா ஷாப்பிங் போய் செலவெல்லாம் செஞ்சுட்டு வருவா, அதுக்காக பேசாம நீ மெடிடேஷனுக்கே போக மாட்டாயே அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சு வச்சிருவாரு. அப்புறம் வந்து அங்க போனா அவங்க நல்லா சொல்லி கொடுப்பாங்க, ரொம்ப நல்லா இருக்கும். அது கடைசியில வந்து வேற இடத்துக்கு மாறிட்டாங்க, சிகாகோ டவுன் டவுன் அங்க இருக்கு, அதனால போக முடியாதுன்னு சொல்லிட்டு அதுக்கும் வந்து என்னால வந்து ஜாயின் பண்ண முடியல. இந்த மாதிரி சூழ்நிலையில வந்து இப்ப இது கலர்ஸை பத்தி எல்லாம் சொல்றப்ப என் பிள்ளைங்கெல்லாம் வந்து கருப்பு கலர் ட்ரெஸ் தான் போடுவாங்க. நான் வந்து இதெல்லாம் போடாதடா, நல்லது இல்லடா அப்படின்னா, மம்மி உன்னுடைய சூப்பர்ஸ்டிஷன் பிலீவை உன்னுள்ளேயே வச்சுக்கோ, எங்கிட்ட பூத்தாத அப்படின்னு. ஏன்னா அவங்கள இங்க பிறந்த பிள்ளைங்க, நம்ம ஊர்ல பிறந்தாங்கன்னா நம்ம அம்மா சொன்னதான் வேத வாக்கு அப்படின்னு நினைச்சுக்குவாங்க. ஆனா இங்க வந்து அவங்க எல்லாம் அதை கேட்கல. என் ஹஸ்பண்ட் வந்து அதை பத்தியே கண்டுக்கிற மாட்டாரு. பேசாம லீவ் தம் அலோன் அப்படின்ட்டு, ஏன்னா அவரே கருப்பு ட்ரெஸ் போட்டிருப்பாரு. சோ இந்த மாதிரி இருக்கிறப்ப என் பையன் வந்து ஒரு சின்ன குட்டி பூனை அவங்க ஃப்ரெண்டு கொடுத்தாங்க, எட்டு வந்தான். அந்த பூனை என்னன்னா ஆஸ்திரேலியன் பூனை, ரொம்ப அழகா இருக்கும். ஆனா கருப்பு நாள் கருப்பு, அவ்வளவு கருப்பா இருக்கும்.
என்னடா நம்ம பூனையே பார்க்க கூடாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கோம். இவன் என்னன்னா பூனையை எடுத்துட்டு வந்துட்டானே, மம்மி இது என்னுடைய பேபி, நீ வளர்க்கறதுன்னா இல்லாட்டினா நான் பாத்துக்கிறேன் அப்படின்னு. ஆனா அது அவ்வளவு அழகா, நான் வந்து அதை அழகா அன்புடன் பேபி மாதிரி வளர்க்க ஆரம்பிச்சேன். அது என் கூட மடியில வந்து உட்காரும், குறுக்கு போகும், எல்லாம் செய்யும். அப்பன்னா வந்து நினைச்சே, சரி நம்ம மனசுதான் காரணம், நம்ம தான் வந்து நம்மளுடைய பழைய முன்னோர்களா நம்ம மனசை வந்து எப்படியோ இப்படி பால் பிடிச்சிட்டாங்க அப்படின்ட்டு இந்த மாதிரி என்னை வந்து ஒரு நல்ல இதுக்கு கொண்டு வந்தது. இப்ப என்னன்னா, இப்ப கருப்பை பார்த்தாலே அதை பத்தி அசால்ட்டா நினைச்சுக்கிருவேன். ஸோ நம்ம மனசுதான் இதெல்லாம் காரணம் அப்படின்ட்டு எனக்கு ஒரு விழிப்புணர்வு வந்தது. அப்புறமேல் வந்து என்னன்னா, நான் வந்து கோவிட் பிறகு தான் இந்த மெடிடேஷனுக்கு வந்து யூடியூப்ல போய் பார்த்தேன். அதுல வந்து ரொம்ப நல்லா சொல்லிக் கொடுக்குறாங்கன்னு சொன்னாங்க. அதுக்கு முன்னால வந்து ஏதோ ஒரு மெடிடேஷன் வந்து எனக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. அது வந்து 3 நாளைக்கே வந்து $500 கேட்டாங்க. ஏன்பா, எனக்கு $5 என் ஹஸ்பண்ட் கொடுக்க மாட்டாரு, உனக்கு வந்து நான் எப்படிடா $500 கொடுக்குறது, பேசாம விடுங்கன்னு சொல்லிட்டு நான் வந்து பேசாம நம்மளே மெடிடேட் பண்ணுவோம் நினைச்சிட்டு வீட்டுல இருந்து எங்கேயுமே போக முடியாது. நான் அப்போ பார்ட்னர்ஷிப் கிச்சன் வேலை பார்த்துட்டு இருந்தேன். ஆனா வந்து எனக்கு வந்து போர்டு எக்ஸாம் எழுதிட்டும் அதுக்கு ப்ரமோஷன் எனக்கு கிடைக்கல. அதனால அமைதியா இருந்தேன். இப்ப வந்து என்னன்னா, எல்லா வேலையும் போக நான் வீட்டுல இருந்தனால இந்த நம்ம பிஎம்சி மெடிடேஷன் வந்து யூடியூப்ல பார்த்தேன். எல்லாருடைய அனுபவங்கள்லாம் கேட்டேன். எனக்கு வந்து அந்த மெடிடேஷன் பண்றத விட அவங்க பெற்ற அனுபவங்கள் தான் வந்து என் மனசை வந்து ரொம்ப ரொம்ப கவர்ந்தது. ஏன்னா அவ்வளவு அந்த சத்சங்கத்தை எல்லாம் கேட்கிறப்ப, அப்ப மெடிடேஷனுக்கு இவ்வளோ ஒரு இது இருக்கா அப்படின்றது வந்து எனக்கு வந்து ரொம்ப இதா இருந்தது. அந்த சத்சங்க கேட்ட பிறகுதான் நான் மெடிடேஷனே பண்ண ஆரம்பிச்சேன். அப்ப வந்து யுஎஸ்ஏல வந்து ஒரு சின்ன குரூப் ஆரம்பிச்சிருந்தோம். ஒரே ஒரு 6 பேர் மாத்திரம்தான். ஸோ அவங்க வந்து காலையில மெடிடேஷன் வந்து நம்ம ஜாயின் பண்ணுவோம்னு சொன்னாங்க. அப்போ வந்து அவங்க மெடிடேஷன் பண்றப்ப எனக்குள்ள வந்து ஒரு ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுவும் பத்திரிக்கையாரோட பத்திரிகை சாரோட ஃப்ளூட் மியூசிக், அது நம்ம எங்கேயோ கொண்டு போயிடும். அந்த மியூசிக்கோட நம்ம மெடிடேஷன் பண்ணோம்னா நம்ம வந்து எல்லையில்லா ஆனந்தம் அடைவோம். அப்படி இருக்கிறப்பதான் எனக்குள்ள வந்து என்னன்னா, ஒரு இது ஏதோ ஒரு இன்ஸ்டிடியூஷன், என்ன சொல்லுவாங்க, ட்ரீம், கடவுளையும் நான் வந்து ஒரு ஜாபுக்கு அப்ளை பண்றேன். எனக்கு வந்து அதுக்கு டேக்ஸ் ஃபார்ம்லாம் நான் ஃபில்அப் பண்ணிட்டு இருக்கேன். வேலைக்கு இது பண்ற மாதிரி எனக்கு மறுநாளே வந்து எனக்கு வேலைக்கு வர சொல்லி கூப்பிட்டாங்க. நான் கோவிட் சமயத்துல எப்படிடா வேலைக்கு போறதுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா அது 6 மாசம் ஆயிடுச்சு. என் ஹஸ்பண்ட் வந்து பரவாயில்ல, அங்க வந்து ரொம்ப பத்திரமா தான் இருப்பாங்க, அது ஒரு சேவை மாதிரி நினைச்சுக்கோ அப்படின்னு சொன்னாரு. அப்ப அங்க எனக்கு வந்து இந்த இதை நான் அப்ளிகேஷன் கொடுக்கல, எப்படி இந்த வேலை கிடைச்சிச்சுன்றதே எனக்கு தெரியல. அத வந்து கனவான்னு சொல்லணுமா இல்ல ஒரு உள்ள உணர்வு சொல்லிச்சான்றத எனக்கு தெரியல. அப்ப நான் உடனே வந்து அந்த வேலையில ஜாயின் பண்ணிட்டேன். அதே மாதிரி வந்து நிறைய ஒரு வீடு வந்து நாங்க அந்த வீட்டை கட்டாயம் வித்துதான் ஆகணும். ஏன்னா என் பொண்ணு வந்து, நீங்க அந்த வீட்டு பெரிய வீடு 5 பெட்ரூம்ஸ், இந்த மாதிரி உங்க வீடு இப்ப பெரிய வீடு தேவையா, நீங்க இன்னொரு வீட்டுக்கு வாங்க, எங்க வீட்டுக்கு பக்கத்துல இருந்தீங்கன்னா என்னுடைய பிள்ளைகளை எல்லாம் பார்த்துக்கலாம், உங்க பேர குழந்தைகளை பார்த்துக்கலாம் அப்படின்ட்டு அவங்க சொல்லவும், நாங்க இந்த வீட்டை வந்து 1 மாசத்துலயே வித்துட்டோம். அதுக்கு அவங்க எங்க வீட்டை வந்து நார்த் இந்தியன் தான். நாங்க வந்து பார்த்தோம்னே எனக்கு இந்த வீடு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க. காரணம், அங்க வந்து பாசிட்டிவ் எனர்ஜி. ஏன்னா நான் வந்து செய்யாத பூஜையில அபிஷேகம் இல்ல, வாசல் உள்ள அவங்க நுழைஞ்சோடனே இவ்வளவு ஒரு பாசிட்டிவ் வீட்டை வந்து நாங்க விட மனசு இல்லை அப்படின்னு சொல்லி உடனே ஆஃபர் கொடுத்தாங்க. வீட்டை வாங்கிட்டாங்க. என்னடா இப்படி அடுத்த 2 வாரத்திலேயே காலி பண்ணி சொன்னாங்கன்னா நம்ம என்ன பண்றது அப்படின்னு சொல்லி நான் வந்து மெடிடேஷன்ல உட்காந்தேன். அப்ப வந்து பெரிய ட்ரக்கு என்னைய வந்து பாஸ் பண்ணி போனது. அங்க அந்த ஒரு வீடு மாதிரி தெரிஞ்சது, அவ்வளவுதான். அன்னைக்கு நாங்க போய் ஒரு வீட்டை போய் பார்க்க போனோம்.
அது ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. அதுக்கு முதல்ல எத்தனையோ வீடியோலாம் பார்த்துட்டு எங்களுக்கு முன்னாலே நிறைய பேர் ஆஃபர் கொடுத்து அதை வாங்கிட்டாங்க. என்னடா நம்ம வந்து திங்ஸ் எல்லாம் ஒரு இதுல ஸ்டோரேஜ்ல போட்டுட்டு நம்ம பொண்ணு வீட்டுக்கு தான் போக வேண்டியிருக்கு நினைக்கிறப்ப இந்த மாதிரி அமைஞ்சது. இது வந்து நான் அந்த மெடிடேஷன், டீப் மெடிடேஷன் பண்ணதுலான ஒரு அந்த பிரபஞ்சமே வந்து நமக்கு வந்து இதை வழிகாட்டுச்சு. அதாவது என்னன்னா, பிரபஞ்சம் வந்து நம்ம எந்த மொழியில பேசுறோமோ, நம்ம தமிழ்ல பேசுறோமோ, தெலுங்குல பேசுறோமோ, இல்ல கன்னடா, எவ்வளவு உலகத்துல எத்தனையோ மொழிகள் இருக்கு. ஆனா அந்த மொழிகள் எல்லாம் பிரபஞ்சத்துக்கு வந்து தேவையே இல்லை. நம்ம உணர்வு, நம்ம மனசுல என்ன விரும்புறோமோ அதுதான் வந்து அந்த பிரபஞ்சம் வந்து அது நல்லா கவர் பண்ணி நமக்கு வந்து அந்த இதை வந்து கொடுக்குது. அது உண்மைதான்ன்றது சத்தியமான வாக்கு. அதனாலதான் வந்து என்னடா நம்ம கடவுளை இவ்வளவு தூரம் வணங்குறோம், இவ்வளவு பிரார்த்தனை பண்றோம், இவ்வளவு தோத்திரம் செய்யறோம், ஆனா எதுவுமே கேட்க மாட்டேதே அப்படின்னு நினைக்கிறப்ப, நீ தோத்திரம் படிச்சிட்டு இருக்கப்பயும் அங்க கிச்சன்ல என்ன இருக்கு, அது இதாயிடுச்சா அப்படின்னு படிச்சது 1008 தோத்திரங்க படிக்குன்னு சொன்னா அதுல பாதியிலேயும் என் பையன் கூப்பிடுவான், என் பொண்ணு கூப்பிடுவா. அப்ப வந்து என்ன யூஸ், நீ மந்திரங்கள்லாம் படிச்சிட்டு இருந்தான்னா உனக்கு திருப்தி எங்க இருக்கு? தோத்திரங்கள்லாம் வாயிலிருந்து தான் வருது, ஆனா வந்து ஒரு மன நிறைவோட நீ செய்யலப்பா அப்படின்னு எனக்கு தோணுச்சு. அப்புறமேல் தான் வந்து இந்த மெடிடேஷன்ல நான் நிறைய ஆன்மீக ஸ்பீச் கேட்கிறப்ப அவங்க என்ன சொன்னாங்கன்னா, நீங்க இந்த பூஜை இதெல்லாம் வந்து நீங்க வந்து இப்ப செய்ய தேவையில்லை. நீங்க வந்து ஒரு என்ன சொன்னான்னா, இப்ப வந்து மனசுல காட் இஸ் வித்தின் யூ அப்படின்னு அவங்க சொன்னாங்க. நிறைய இதுல வெளியே இல்ல, நீங்க வந்து இந்த பிரபஞ்சத்துக்குள்ள கடவுள் இருக்காரு, ஆனா உன் மனசுக்குள்ளேயே கடவுள் இருக்காரு, உனக்குள்ளே இருக்காரு. காட் இஸ் வித்தின் யூ. அதனால வந்து நீ கோயில் கோலம் எல்லாத்துக்கும் நீ போனாலும் நீ வந்து உன் மனசுல உட்கார்ந்து நீ தியானம் பண்ணு. அந்த தியானத்துல ஆழ்ந்து நீ போனேன்னா நீ அங்க வந்து ஒளிமயமான அந்த கடவுள் ஒளியை நீ பார்க்கலாம். அது வந்து இந்த ஸ்பீச்ல நிறைய கேட்போம். அதுல வந்து என்ன சொல்றாங்கன்னா, நீங்க வந்து அதாவது கடவுள் வந்து பரமாத்மா, அந்த பரமாத்மாவோட ஒளி, நம்ம சின்ன ஒளி. நமக்கு வந்து கடவுளுக்கு என்னென்ன இருக்கோ அந்த ஒளியும் நமக்குள்ள இருக்கிறதுனால உனக்குள்ள வந்து நீ எதையும் நீ சாதிக்க முடியும். யூ ஆர் த காட். நான் நிறைய தடவை பத்திரிகை வந்து யூஎஸ்ஏ வந்திருந்தப்ப, நீங்க வந்து கடவுள், நாங்கெல்லாம் கடவுள்னு சொல்லலாம் அப்படின்றப்ப, எஸ், யூ ஆர் த காட், யூ ஆர் கிரியேட்டிங் எவ்ரி திங் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. அதை வந்து நான் வந்து ரொம்ப ஆராய்ச்சி பண்ண ஆரம்பிச்சேன். அப்பதான் வந்து நம்ம வந்து பரமாத்மாவிட்ட இருந்து வந்தவங்க நம்ம எல்லாம். அதுல ஒரு சின்ன ஒளி, நம்ம வந்து ஒளியா இருக்கோம். நமக்குள்ள அந்த ஒளியில இருக்கிற அந்த டார்க்னஸ், பொறாமை, எல்லாத்தையும் அழுக்கு எல்லாத்தையும் நீ போக்கிக்கிட்டேன்னா அந்த ஒளியில வந்து அந்த பரமாத்மாவோட ஒளியில நீ சேர்ந்துருவ அப்படின்ட்டு நிறைய ஸ்பீச் எல்லாம் கேட்டோம். அதனாலதான் வந்து நீங்க தியானம் பண்ணணும், பிறகு வந்து சத்சங்கம் கேட்கணும், பிறகு புக்ஸ் நிறைய படிக்கணும். இப்ப இந்த புஸ்தக ஞானம் வந்து உங்களுக்கு நிறைய அறிவை கொடுக்கும். அதே மாதிரி சத்சங்கம் கேட்கிறப்ப எல்லா வித ஆத்ம ஞானத்தை பெறலாம். மெடிடேஷன் தான் அதுலயே ரொம்ப சிறந்த மெடிடேஷன். அந்த மெடிடேஷன் பண்றப்ப நீங்க வந்து ரொம்ப 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 ஆழ்ந்து போய் ரொம்ப டீப்பா போவீங்க. அப்புறம் வந்து அதுல என்ன சொல்றேன்னா, நம்ம வந்து ரொம்ப டீப்பா போறப்ப நம்ம 2 எண்ணங்களுக்கு இடையில ஒரு இடைவெளி வரும். அந்த இடைவெளியில வந்து அத ஒரு நிசப்தம், அத வந்து சூனியன் வேற சொல்றாங்க. அங்க வந்து எந்த எண்ணங்களும் இல்ல. அங்க வந்து நான் என்ற அகந்தே இல்ல. அப்ப வந்து மனம் இல்லாத நிலை. அந்த சூனிய நிலையில தான் நம்ம இருக்கிறப்ப மனம் அடங்கி ஆன்மா வந்து நம்மளுடைய ஆன்மா விழித்துக் கொள்கின்றது. நம்ம ஒரு ஆன்மா, எல்லோருமே ஆன்மா. அப்படி இருக்கப்ப நீங்க எல்லாருமே ஆன்மா அப்படின்றப்ப அடுத்தவங்களை வந்து நீங்க நேசிக்க ஆரம்பிப்பீங்க. நீங்க ஒரு ஆன்மா, மற்றவங்களை பாக்குறப்ப நேசிக்கணும்.
அதே மாதிரி யாராவது காசிப் இருக்கக்கூடாது. ஏன்னா அவங்களும் ஒரு ஆன்மா. அவங்கள பத்தி நம்ம தப்பா பேசக்கூடாது. அவங்களே நம்மள தப்பா திட்டுனாங்கன்னா, நீ வந்து ஜஸ்ட் திங்க் பண்ணணும். அவங்க எந்த நிலையில அந்த மாரி நம்மள வந்து பேசியிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு நல்ல புரிதலா இருக்கும். அவங்களுக்கு வந்து அவங்க சொன்னது வந்து நியாயமா தோணும். அதனால நீ அவங்க என்ன சொன்னாலும் நீ சங்கடப்படக்கூடாது அப்படின்ட்டு தான் இது ஒண்ணும். அதே மாரி தான் என் கணவருக்கும் எனக்கும் நெறைய இந்த இது மெடிடேஷனுக்கு வர்றதுக்கு முன்னால சும்மா ஆர்குமெண்ட்லாம் வரும். ஆனா வந்து இப்ப வந்து நம்ம எப்படி பேசுறோமோ, அவர் ஏதாவது சொன்னா அத நிதானமா ஈவன் வந்து குக்கிங்ல கூட நான் என்ன சொல்வேன்னா, "பாவா உங்கள மாரி யாரு பாவா? அழகா ஆனியனும், அந்த டொமேட்டோவும் எவ்வளோ அழகா கட் பண்ணி குடுக்குறீங்க. எனக்கெல்லாம் அது வரவே வராது பாவா. எனக்கு கால் வேற வலிக்குது." அப்படின்னு சொல்றப்ப, அவரு வந்து நல்லா, சரி அதுக்கு என்ன ஏதோ ஐஸ் வைக்கிறேன். சரி ஏன்னா 2 பேருமே நாங்க ரிட்டயர் ஆயிட்டோம். அவர் சும்மா டிவி பார்த்துக்கிட்டே உட்கார்ந்திருக்காரு. 24 மணி நேரம் டிவி பார்ப்பாரு. அதுவும் நியூஸ பார்ப்பாரு. நான் வந்து காதுல ஏற்பாட வச்சுக்கிட்டு, எனக்கு அந்த நியூஸ் எல்லாம் வேணாம்ப்பா. அந்த நியூஸ கேட்டா என் மனசு ரொம்ப குழப்பமாயிரும். அப்படின்ட்டு அவர்ட்ட வந்து இந்த வேலைய குடுத்துருவேன். அவர் வந்து அழகா செஞ்சு குடுத்துருவாரு. அது வந்து நிஜமாவேவும் நான் வந்து என்னன்னா டக்கு 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 டக்குன்னு எதையோ கட் பண்ணி குழம்புல போடுவோம். ஆனா, அவர் வந்து அதுல கூட ஒரு கலையா எனக்கு சொல்லிக் குடுத்தாரு. அதுல வந்து நான் வந்து ஓகே, ஓகே நம்ம வந்து இதுலயும் நம்ம வந்து விழிப்புணர்வோட நம்ம கட் பண்ணோம்னா, அதுல ஒரு அழகு நயத்த பார்க்கலாம். அப்படின்ட்டு அவர் எனக்கு சொல்லிக் குடுத்தாரு. சோ அந்த மாதிரி ஆ தியானம் வந்து ரொம்ப ரொம்ப நமக்கு வந்து அ நினைவாற்றல் அதிகமாகும். உள் உணர்வு வரும். பய உணர்வு குறையும். ஆ பிறகு வந்து அவ்வளவு இன்னும் சொல்லிக்கிட்டே போகலாம். ரொம்ப சொல்லிக்கிட்டு போலாம். ஆனா எனக்கு சுதர்ஷினி வந்து 20 மினிட்ஸ் தான் குடுத்துருக்காங்க. சோ அதுக்குள்ள வந்து நான் இத முடிச்சுக்கிறேன். அதுலயும் அவங்க வந்து லிமிட்டா தான் குடுத்துருக்காங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த சந்தர்ப்பத்த குடுத்த சுதர்ஷினிக்கும், அனைவரும் இவ்வளவு இனிமையா, என்னை பொறுமையா நீங்க கேட்டு கொடுத்த அனைவருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னும் எனக்கு நெறைய சொல்லணும்னு தான் ஆசை. அது அடுத்து வேணா பார்க்கலாம். தேங்க் யூ மேம். தேங்க் யூ மாஸ்டர். அருமையா ஷேர் பண்ணியிருக்கிறீங்க. மேம் கூட நான் ஆல்மோஸ்ட் 3 இயர்ஸ்க்கு மேல பயணம் பண்ணிட்டு இருக்கிறேன் சர்வீஸ்ல. மேம் பிஎம்சி தமிழ்ல மியூசிக் ஷேர் பண்றாங்க. ஹோஸ்டிங் பண்ணியிருக்கிறாங்க. இன்னும் செய்துட்டு இருக்கிறாங்க. நிறைய அப்ஸ் அண்ட் டவுன் அவருக்கு நடந்திருக்குது. எங்களுக்கு வந்தா கூட எங்களால தாங்க முடியாத நிறைய விஷயங்கள அவ வந்து தியானத்தின் மூலம் வந்து பயணிச்சுக்கிறா. அத பற்றி கொஞ்சம் ஷேர் பண்ணா நல்லா இருக்கும் மேம். நீங்க எப்படி உங்களுக்கு நிறைய விஷயங்கள் ஹெல்த் வைஸ் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருக்கிறீங்க. இந்த தியானத்துக்கு வந்த பிறகும் நிறைய பேர் உங்கள வந்து இந்த திரும்ப மாமிசத்துக்கு போ சொல்லி எல்லாம் சொல்லி உங்கள கைட் பண்ணியிருக்கணும். ஆனாலும் நீங்கள் அந்த தியானத்துல தொடர்ந்து நீங்க பயணிக்கிறதுக்கு எப்படி உங்களால அத கொண்டு செலுத்தக்கூடியதா இருக்குது? அத கொஞ்சம் ஷேர் பண்ணுங்க எங்களுக்கு. எஸ் மாஸ்டர் கட்டாயம். அதாவது போன வருஷம் வந்து நான் மெடிடேஷன் வந்து பண்றப்ப ஃபர்ஸ்ட் மெடிடேஷன் பண்ணிட்டு தலையில கேப் வச்சிருப்பேன். என் ஹஸ்பண்ட் வந்து என்னை சொல்வாரு, "உன்னை பார்க்க கோமாளி மாதிரி இருக்குன்பாரு." நான் சொல்வேன், "இந்த பிரமிடு பத்தி உங்களுக்கு வந்து தெரியாது. அதனால நீங்க அத பத்தி என்னை விட்டுருங்க. நான் வந்து தனிப்பட்ட ஆன்மா, சோலு. நீங்க என்னைய வந்து ஒரு இதுலயே நெறைய எனக்கு வந்து அம் தனிப்பட்ட உரிமை வேணும்." அப்படின்னு அவர்ட்ட சொன்னேன். அவர் அத புரிஞ்சுகிட்டாரு. ரொம்ப உங்களுக்கு தெரியும் இந்தியன் ஹஸ்பண்ட்னா ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க நம்மள. ரொம்ப ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுவாங்க. ஆனா அந்த கண்ட்ரோல்ல இருந்து அழகா வெளிய வந்தேன். அதாவது இனிமையா சொல்லணும் அவங்கட்ட. அ "பாவா இப்படி சொல்லுங்க பாவா, எனக்கு ரொம்ப கோவம்லாம் வராது." அப்படின்லாம் சொல்லி சொல்லி தான் அவரு வந்து கடைசியில வந்து அத புரிஞ்சுக்கிட்டாரு. அதுல வந்து என்னன்னா, நான் வந்து போன வருஷம் வந்து ம் நான் திடீர்னு எனக்கு தலைவலி பயங்கரமா வந்தது. தலைவலின்னா, ஒன் சைடு தலைவலி. அப்படியே தாங்க முடியாத பெயின். என் லைஃப்ல இந்த மாதிரி ஒரு தலைவலி வந்து வந்ததே இல்ல. அப்படின்னா கடுமையான வலி. ஆ ஏன்னா தலை உச்சி, அதுக்கு பிறகு சைடுல இருக்கும். அப்புறம் காதுல போகும். இப்படி மாறி, மாறி, மாறி போகும். ஸோ அதனால வந்து நான் வந்து எமர்ஜென்சில வந்து என் ஹஸ்பண்ட் போய் சேர்த்து விட்டாரு. அப்ப வந்து என்னன்னா, அங்கேயும் போயி அந்த வலி தாங்காம நான் கத்திக்கிட்டே இருந்தேன்.
ஏன்னா எமர்ஜென்சி போனா உடனே இங்க எல்லாம் பார்க்க மாட்டாங்க. நீ கத்துனாலும் கத்துப்பா என்னப்பா அப்படின்ட்டு தான் அவங்க வந்து ஒரு இது பண்ணுவாங்க. ஆனாலும் என் ஹஸ்பண்ட் போய் சொல்லி 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 அதுக்கு பிறகு வந்து பார்த்தாங்க. அந்த என்ன காரணம்னு அவங்களால புரிய முடியல. ஆனா அந்த பெயினுக்கு மாத்திரம் மருந்து கொடுத்து என்னை அங்க வந்து எமர்ஜென்சி வார்டுல ஒருத்தர படுக்க வச்சுட்டாங்க. எனக்கு அப்ப கூட வந்து நான் மெடிடேஷன் பண்ணி தான் ஆகணும் அப்படின்ட்டு என் கையில இந்த போனை என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டாரு. இருந்தாலும் நான் வந்து அங்க சுத்திலே நிறைய பேர் வந்து நிறைய வார்டுல எல்லாரும் ஆம், இது ஆம், மேல இதெல்லாம் பிளட் எல்லாம் ஏத்துவாங்கல்ல, பிளட் ப்ரெஷர் பார்ப்பாங்க. எல்லா சவுண்டும் உங்களுக்கு தெரியும்ல, ஹாஸ்பிட்டல் உள்ள போனாலேவும் டிராப்ஸ் எல்லாம் ஏத்திட்டு இருப்பாங்க. சோ அந்த சவுண்டு எனக்கு வந்து ஒரு இனிமையா தெரிஞ்சது. என்னோட போனை வந்து என் ஹஸ்பண்ட் வாங்கிட்டாரு. ஆனா எனக்கு ஒரு அழகான சவுண்டு வேணும்னா அந்த சவுண்டுல வலியை கூட பொறுத்துக்கிட்டு அதையே ஒரு ரிதமா ஒவ்வொரு அந்த சவுண்டை வந்து ரசித்து ரசித்து பார்த்து என்னை மறந்து மெடிடேஷன்லயே பண்ணி அந்த கவலையை மறந்தேன், அந்த வேதனையை வந்து மறந்தேன். அப்புறமேலு வந்து மறுநாள் வந்து வீட்டுக்கு அன்னைக்கே வீட்டுக்கு போக சொல்லிட்டாங்க. ஆனா மறுநாளும் அந்த பெயின் வந்தது. அப்புறம் வந்து என்னைய போய் ஹாஸ்பிட்டல்ல வந்து மறுபடியும் எமர்ஜென்சி வார்டில் சேர்த்து விட்டுட்டாங்க. அங்க உள்ள போய் நான் மெடிடேஷன் அப்ப வந்து என் போன் கையில வந்தது. பிறகு வந்து நான் இவர் பத்திரிகையாளர் சாரோட மியூசிக் தான் வந்து கேட்பேன். அப்ப கூட வந்து என்ன சொன்னாங்கன்னா, என் ரிலேட்டிவ்ஸ் எல்லாம் வந்தாங்க. நீங்க இங்க வந்து கூட நீங்க மெடிடேஷன் பண்றது ஏன் விடல அப்படின்னு சொன்னாங்க. மெடிடேஷன் பண்ணி என்ன இது அப்படின்ட்டு. அப்புறமேல என்ன காரணம்னா, நான் வந்து எனக்கு ஒரு புரிதல் நிலை வந்தது. மறுபடியும் நான் உட்கார்ந்து அங்கேயே ஹாஸ்பிட்டல்லயும் ஒரு 3 வீக்ஸ் இருந்தேன். அப்ப என்னன்னா என்னுடைய மனசுட்ட அதாவது மெடிடேஷன் பண்றப்ப எதுக்காக இந்த பெயின் வந்தது, என்ன காரணம் அப்படின்னு கேக்குறப்ப ஏதோ வந்து இந்த பேட் கர்மா நிறைய கெட்டவங்கள்லாம் சொல்லுவாங்களே, என்ன சொல்றது, லைட் பிளாக் லைட்டோ ஏதோ ஒன்று சொல்லுவாங்கல்ல, அவங்க வந்து என்னை வந்து அப்படியே மனசுல போட்டு போராடி போராடி இருக்கிறாங்க. ஆனா வந்து அங்க கடவுள் ஆஞ்சநேயர் மாதிரி ஒருத்தவங்க வர்றாங்க, வந்து என்னை காப்பாத்துறாங்க அதுல இருந்து. சோ அந்த பேட் கர்மாவில இருந்து என்னை காப்பாத்துறதுக்கு தான் இந்த மாதிரி ஒரு இது வந்து வந்திருக்கு அப்படின்னு சொல்லி என்னுடைய மனசு வந்து சொன்னது. பிறகு அதுல இருந்து நான் கொஞ்சம் கொஞ்சமா நல்லா வெளியே வந்துட்டேன். நல்லா இது வந்து அது பிறகு என்னுடைய யார் கேட்டாலும் நான் சொல்வேன், நீங்க மெடிடேஷன் எல்லாம் பண்ணக்கூடாதுலாம் சொல்ல மாட்டேன். மெடிடேஷன் பண்ணுங்க. மெடிடேஷன் பண்ணதுனாலதான் எனக்கு நான் இவ்வளவு சூழ்நிலையை நான் வெளியே வந்தேன். இந்த அற்புதமான இந்த கொடிய நிலையில கூட நான் வெளியே வந்து வெளியே வர எனக்கு வந்து இப்ப 72 ஆயிடுச்சு. இவ்வளவு இதுலயும் நான் வந்து அந்த கஷ்டத்தெல்லாம் நான் இது பண்ணிட்டு திரும்ப அந்த மெடிடேஷன் பண்ணதுனாலதான் எனக்கு வந்து இவ்வளவு நல்ல உங்க முன்னால வந்து நான் எல்லாம் பேசிட்டு இருக்கேன். ஸோ அந்த இறைவனுக்கு வந்து நான் எப்பயுமே நன்றி சொல்வேன். எல்லாரும் ரொம்ப பயந்துக்கிட்டாங்க எங்க ரிலேட்டிவ்ஸ் எல்லாம், என்ன ஆயிருமோ என்னமோ அப்படின்ட்டு. அந்த மாதிரி எல்லாம் இல்லாம நான் நம்பிக்கையோட இருந்தேன். ஏன்னா அந்த நம்பிக்கையை வந்து இந்த தியானம் தான் உங்களுக்கு கொடுக்குது. நம்ம வந்து ஒரு ஆன்மா, இந்த கடவுள் வந்து நம்முள்ளே இருக்காரு. நமக்கு வந்து எந்த நிலையிலையும் நமக்கு ஒரு நம்பிக்கை கொடுத்துட்டே இருக்காரு அப்படின்றதுதான். ஸோ அதுதாங்க என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ். தேங்க்யூ மேம். நிறைய விஷயம் ஷேர் பண்ணிக்கிறீங்க. கொஞ்சம் எங்களுக்கு உங்களோட சர்வீஸ் வந்து நீங்கள் எவ்வளோ காலமாக செய்துட்டு வர்றீங்க, அதில் நீங்கள் அடைஞ்ச பயன்கள் கொஞ்சம் சொன்னால் எங்களுக்கும் அது கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். நான் வந்து சொன்னேன்ல உங்களுக்கு, இந்த கோவிட் பிறகு இந்த பிஎஸ் மெடிடேஷன்ல வந்து ஜாயின் பண்ணேன். எனக்கு ரொம்ப பிடிக்க ஆரம்பிச்சது. வேற எந்த மெடிடேஷனுக்கும் நான் போக விரும்பல. அதுக்கு பிறகு வந்து 1 இயர் கழிச்சு வந்து நான் இத்தனைக்கும் நான் வந்து அப்ப வந்து பார்மசி டெக்னீஷியன் ஜாப் எனக்கு ப்ரொமோஷன் கிடைச்சவனே அங்க வேலைக்கு போய்கிட்டு இருந்தேன். அந்த வேலையும் பார்த்துக்கிட்டு மெடிடேஷன் வந்து தொடர்ந்து பண்ணிட்டு இருந்தேன். அதுக்கு பிறகு வந்து நான் இங்க சூர்யா மேம் வந்து மெடிடேஷன் மியூசிக் ஷேர் பண்றதுக்கு நிறைய பேர்த்து கேட்டுக்கிட்டு இருந்தாங்க. என்கிட்டையும் கேட்டாங்க, இது ஒரு சேவை மாதிரி அப்படின்னு சொல்லி. அப்ப நானும் வந்து சுதர்சினி ஆல்ரெடி ஜாயின் பண்ணியிருந்தாங்க. ஸோ அப்ப இருந்து 3 இயர்ஸா இப்ப வரைக்கும் நான் மெடிடேஷன் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன். அதாவது மெடிடேஷன் மியூசிக் வந்து ஷேர் பண்ணிட்டு இருக்கேன்.
மார்னிங் வந்து 9:30 செஷன் நடக்கும். அங்க வந்து ரொம்ப நாளா நானும் சுதர்ஷினியும் வந்து இதுல தான் வந்து மியூசிக் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டே இருந்தோம். அப்பதான் எனக்கு வந்து சுதர்ஷினி வந்து அறிமுகமானாங்க. அவங்கள நான் கிண்டல் நிறைய பண்ணிட்டு இருப்பேன். ஏன்னா அவங்களுக்கு நிறைய சொல்வேன், நீங்க தமிழ் பேசணும், தமிழ்ல உங்க இலங்கை தமிழத்தை கொண்டு வந்து சில சமயம் புரியவே புரியாது அப்படின்பேன். அவங்க வந்து அதெல்லாம் கேட்டுட்டு அவங்க சந்தோஷமா இருக்கும். நான் கலைச்சிட்டேனே அப்படின்பாங்க. அட என்னத்த கலைச்சீங்க அப்படின்பேன். அப்புறம்தான் புரியும் அவங்க வந்து கலக்குறதும்பாங்க. அட காஃபி எதுவும் கலந்தீங்களா, டீல ஏதாவது சுகர் போட்டு கலந்தீங்களான்னு கேட்பேன். எல்லாத்துக்கும் சிரிச்சுக்குவாங்க. ரொம்ப சோ இன்னசென்ட், ரொம்ப நல்ல பொண்ணு. அதுக்கு பிறகுதான் வந்து சரி அப்படி கலக்குறேன்னா நான் பேசுறேன்னு அர்த்தம். நான் பிகி மேம் நான் வந்து கலக்கிட்டேனே, ஏன் அது உங்களுக்கு கேட்கலையா அப்படின்பாங்க. அப்ப நான் சொன்னேன், நீ வந்து இங்க யுஎஸ்ஏ இங்க வந்து தமிழ்ல எல்லாரும் தமிழ் தான் பேசுறாங்க. எனக்கு தெரியும் நீ இலங்கை தமிழ் பேசுற. ஆனா வந்து உன்னுடைய வேர்ட்ஸ் எல்லாம் வந்து கொஞ்சம் மறுபடியும் கத்துக்கோ, தமிழ்ல பேச கத்துட்டேன்னா மத்தவங்களுக்கு புரியும் அப்படின்பாங்க. அப்புறம் தான் அவங்க நிறைய இப்ப வந்து ரொம்ப இம்ப்ரூவ் ஆயிட்டாங்க. என்னைய விட அழகா பேசுவாங்க. இப்ப வந்து எனக்கு போன்ல எல்லாம் வந்து ரொம்ப பேசுறப்ப, அப்பா சுதர்ஷினி ரொம்ப உன்னுடைய இது ரொம்ப இனிமையாவும் இருக்கு, ரொம்ப அழகாவும் இருக்கு அப்படின்ட்டு இதுங்க. பிறகு சில சமயம் போஸ்டிங் பண்ணுவேன். ரொம்ப நாளா போஸ்டிங் பண்ணிட்டு இருந்தேன். அதுல வந்து நான் போஸ்டிங் பண்ணிட்டு இருக்கப்ப இடையில வந்து என் ஹஸ்பண்ட் வருவாரு. வந்து நீ அந்த சட்னி பண்ணியா, நான் பண்ண சொல்லியிருந்தேன் ஏன் பண்ணல அப்படின்பாரு. அடடா பாவா நான் ஜூம் மீட்டிங்ல இருக்கேன்பா அப்படின்பேன். அட நீ வேலையில ஜூம் மீட்டிங் இருந்தாலும் பரவாயில்ல, நீ சும்மா தானே. சூர்யா வந்து சூர்யா மேம் வந்து இவருடைய அத்தை பொண்ணு. அதனால வந்து சாதாரணம் எடுத்துக்கிட்டாரு. பாபா சீரியஸா இருங்க அப்படின்னு. அதனால வந்து இந்த ஹோஸ்டிங் பண்றப்ப பிஹைண்ட் த ஸ்கிரீன்ல இருந்தா நான் பண்ணுவேன். பிறகு வந்து அவர் இந்தியாவுக்கு போன பிறகுதான் நான் 1 மாசம் ஹோஸ்டிங் பண்ணேன். முன்னாலேயே வந்து பண்ணிக்கிட்டு இருந்தேன். ஸோ காலையில எங்களுக்கு 10 மணிக்கெல்லாம் அந்த செஷன் ஆரம்பிச்சிடும். அது பிறகு வந்து அதுக்கு முன்னால அவருக்கு செய்ய வேண்டிய பிரேக்ஃபாஸ்ட் எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டேன்னா ஒண்ணுமே சொல்ல மாட்டார். இப்ப என்ன சொல்றேன்னா, ஃபர்ஸ்ட் வந்து எதுக்காக போய் 1 மணி நேரம் 1/2 மணி நேரம் போய் மேல போய் உட்காந்துக்கிற, நான் ஏதாவது உன்னைய சமையல் எதுவும் செய்ய சொல்லிடுன்னு பயந்துகிட்டு போய் மேல உட்காந்துக்கிறியா அப்படின்ட்டாரு. அப்புறமேலு இப்ப என்னன்னா எப்ப பார்த்தாலும் நீ மெடிடேஷன் பண்ண போலியா அப்படின்னு கேட்கிற அளவுக்கு அவருக்கு வந்து என்கிட்ட நிறைய மாற்றங்கள் வந்திருக்கு. அதெல்லாம் பார்த்துட்டு அவர் வந்து ரொம்ப 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 சந்தோஷம். நீ பேசாம மெடிடேஷன் பண்ணவே நீ போமா, இங்க வர வேணாம். ஏன்னா இங்க வந்தேன்னா டிவி சேனல்லாம் பார்க்க விட மாட்டேன். நியூஸ்ன்னு எப்ப பார்த்தாலும் பார்த்துட்டு இருக்கீங்க. அதுவும் அவரு எந்த நியூஸ்னா உலக நியூஸ் எல்லாம் பார்ப்பாரு. தமிழ்நாடு நியூஸ் பரவாயில்ல, பிறகு நார்த் இந்தியா நியூஸ், பிறகு யுஎஸ்ஏ நியூஸ், அதுக்கப்புறம் வேர்ல்டு ஃபுல்லா பார்த்துட்டு இங்க வந்து நான் கம்ப்யூட்டர்ல ஏதாவது பண்ணிட்டு இருக்கப்ப கம்ப்யூட்டர்ல வந்து அங்கேயும் வந்து பார்ப்பாரு. அதனால இந்த கம்ப்யூட்டருக்கு வரக்கூடாதுன்னு சொல்லிட்டேன். சோ அந்த மாதிரி வந்து இப்ப வந்து என்னன்னா என்னை ஆள விடப்பா அப்படின்ட்டு நிம்மதியா என்னை வந்து நீ மெடிடேஷனே பண்ணு. சில சமயம் நான் மெடிடேஷன் பண்ண மறந்துட்டா, இன்னைக்கு விஜயா நீ வந்து மெடிடேஷன் பண்ண போகலையா அப்படின்னு கேட்பாரு. ஏன்னா அவருக்கு தெரியும் நான் மெடிடேஷன் பண்றதுனால எவ்வளவு காமா இருக்கு, எவ்வளவு சந்தோஷமா இருக்கேன் அப்படின்றது. இதுல வந்து என் பொண்ணு வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுவா. இடையில வந்து நான் என் பொண்ணு பேரன் பேத்தியிலையும் பார்க்க போயிருவேன். அப்படி இருந்தும் நான் வந்து மியூசிக் அங்கிருந்து எடுத்துட்டு போய் ஷேர் பண்ணுவேன். பிறகு நான் வேலைக்கு போறப்ப கரெக்டா 2 மணிக்கெல்லாம் நான் வேலைக்கு போகணும். அப்ப கார்ல இருந்தே மியூசிக் ஷேர் பண்ணி அதை எண்டிங் பண்ணிட்டு அதுக்கு பிறகுதான் நான் போவேன். ஸோ அது வந்து ஒரு சர்வீஸா தான் நினைக்கிறேன். ஏன்னா வந்து இந்த இதுல வந்து தியானத்துக்கு சர்வீஸ் பண்ணணும்ட்டு நான் ரொம்ப விரும்பினேன். அப்படி நினைச்சிட்டு இருக்கப்பதான் சூர்யா மேம் வந்து மறுநாளே வந்து விஜய் மேம் நீங்க வந்து மியூசிக் ஷேர் பண்றீங்களான்னு கேட்டாங்க. அப்போ வந்து என்னடா நம்ம நேத்தான் நினைச்சோம், எப்படி அவங்க மனசுல தெரியும் அப்படின்ட்டு. ஸோ அதுல நம்ம என்னென்ன நினைக்கிறோமோ அதே இது வந்து நமக்கு கட்டாயம் நடக்கும். இப்பயும் வந்து எனக்கு என்னுடைய ஆன்மீக நண்பர்னு சொல்லி ஒரு குரூப் இருக்கு. அதுல வந்து எல்லாரும் என்னை வந்து ஏதாவது ஸ்பீச் கொடுங்க கிண்டல் எல்லாம் பண்ணுவாங்க. அப்போ வந்து நான் சொன்னாங்க ஏதாவது ஸ்பீச் கொடுக்குன்னு சொல்லவும் எனக்குள்ள ஒரு ஆர்வத்தை அவங்க தூண்டி விட்டாங்க. நம்ம எங்க பேச போறோம் என்னடா அப்படின்னு இருக்கப்ப சுதர்ஷினி வந்து
நீங்க வாங்க, முதல்ல வந்து உங்க அனுபவத்தை சொல்லுங்க, அப்படியே பழகிக்கலாம் அப்படின்னாங்க. ஸோ இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் டைமா நான் வந்து முன்னால வந்து எல்லார் முன்னாலையும் வந்து நான் பேசுறது. அதுக்கு முதல்ல வந்து ஹோஸ்டிங் பண்ணா பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ல இருந்து தான் நான் பேசுவேன். அது வந்து நிறைய பேத்துக்கு தெரியும். அதே மாதிரி சுரட்சினியும் வந்து பிஹைண்ட் த ஸ்க்ரீன்ல இருந்தே பேசுவாங்க. ஸோ அவ்வளவுதாங்க. ரொம்ப ரொம்ப நானே பேசிட்டு இருக்கேன், நீங்க யாரும் பேசல. ஆஹ் உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு தேங்க்யூ மேம், நீங்க அருமையா ஷேர் பண்ணிருக்கீங்க. ஆம், எம், என்னுடைய பேர் ராஜ்மாதவன். எல்லோருக்கும் வணக்கம். மிக அருமையாக பேசுனீங்க இன்றைக்கு விஜயம்மா. மிக மிக அருமையாக இருந்தது. நீங்கள் சொன்னீங்க இதுதான் உங்களோட ஃபர்ஸ்ட் டைம் இப்படி ஒரு டோக்கை கொடுக்குறேன்னு சொல்லி. பட் நீங்கள் உங்களுக்கு இது மிக இவ்வளவோ அனுபவம் உள்ள ஒரு ஆள் கதைச்ச மாதிரி கிடந்தது. ஏனென்றால் மிக அழகாக இந்த 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 சிற்றுரையை நீங்கள் செய்தது என்றால் 2 வருடமாக நான் மெடிடேஷனில் இருக்கிறேன். 2 வருடங்களா எத்தனையோ பேர் ஸ்பீச்சஸை நான் கேட்டிருக்கிறேன். ஒவ்வொரு நாளும் நான் கேட்டுக்கொண்டே இருப்பேன். இன்றைக்கு உங்களோட ஸ்பீச்சை கேட்கக்குள்ள எந்த வித்தியாசம் எனக்கு தெரியல. என்னென்னு சொன்னால் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு ஸ்டைல் இருக்குது. இந்த மனத்தை விரும்பி ஒன்று கதைக்கக்குள்ளே அது எப்போவுமே இஃபெக்டிவாக இருக்கும் மற்றாக்களுக்கு அப்படின்னு நான் சொல்கிறேன். அடுத்தது ஒரு விஷயம் நீங்கள் சொன்னீங்கள், எனக்கு மெடிடேஷனை விட மற்றாக்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் என்னை தியானத்தில் உங்களை ஈர்த்ததுண்டு. அதைத்தான் நான் பலமுறை எல்லாருக்கும் சொல்லியிருக்கிறேன். நான் நினைக்கிறேன் சுதர்ஷினி அம்மாக்கும் அதை பற்றி நான் சொல்லியிருக்கிறேன். அதாவது மெடிடேஷன் விட எனக்கு மற்றாக்களோட எக்ஸ்பீரியன்ஸ் தான் ஆரம்பத்தில் இந்த மெடிடேஷனுக்கு என்ன ஈர்த்ததுன்றதும். எத்தனையோ எத்தனையோ அழகான கதைகள் மற்றும் பல பேரிடம் வந்து கேட்டிருக்கிறேன். அது கேட்ட பிறகு மெடிடேஷனுக்கு பெறக்குள்ள தான் இந்த உண்மையான மெடிடேஷனை அதனுடைய தாக்கத்தை உங்களால் உணரக்கூடியதாக இருக்கும். ஏனென்றால் அப்போ தான் ரிலேட் பண்ணக்கூடியதாக இருக்கும் மற்றாக்களோட எக்ஸ்பீரியன்ஸை. மிக அழகாக சொன்னீங்கள். இதை விட வேறு உங்கள்கிட்ட கேள்வி கேட்குறதுக்கு ஒன்றும் பெருசாக இல்லை. ஆனால் நீங்கள் உங்களுடைய ஸ்டோரி உங்களோட கதை மிக அருமையாக இருந்தது. மற்றது இன்னொரு கதையை நீங்கள் சொன்னீங்கள். என்னென்னு சொன்னால் உங்களுடைய ஹஸ்பண்ட் மெடிடேஷனில் இல்லை, ஆனால் உங்களுக்கு முழு சப்போர்ட்டும் அவர் செய்கிறாருண்டு. அதுதான் என்னுடைய ஸ்டோரியும். என்னுடைய ஒய்ஃப் மெடிடேஷனில் இல்லாட்டிலும் அவள் சொல்லுவாள், அன்றைக்கு உங்களுக்கு பின்னேறம் இருக்கല്ലോ, உங்களுக்கு எனக்கு இவேல் இருக்கேன். ஒரு நாளைக்கு ஒன்று மட்டும் இல்லை, சில விட 2 செஷனில் நான் இருப்பேன். ஒவ்வொரு குரூப்ஸோடு நான் இன்வால்வ் பண்ணியிருக்கிறேன். அப்போ அவள் சொல்லுவாள், உங்களுக்கு இன்றைக்கு இருக்கല്ലോ உங்களுக்கு மெடிடேஷன் உண்டு. அப்போ அது மட்டும் இல்லை, அந்த நேரத்தில் மிக அமைதியாக இருப்பினும் டிவி போடாயினும் என்ன சன்னும் அப்படித்தான். நான் மெடிடேட் பண்ணக்குள்ள வெளியால் வருவார். அவர் யூனிவர்சிட்டிக்கு போகிறார். அவர் அந்த வயது இப்போ 20-21 வயது தான். கதை தொடர்ந்து வெளியார வரக்குள்ளே கேட்ப, டேடி ஆயுன்ன மீட்டிங் அண்டு அப்படி எல்லாரும் அவ்வளோ சப்போர்ட்டிவாக இருக்கணும். அது நான் நினைக்கிற விஷயம் என்னென்னு சொன்னால், அவர்கள் வெளியால் சப்போர்ட்டிவாக இல்லாட்டிலும் உள்ளுக்க சப்போர்ட்டிவாக இருக்கக்குள்ளேயே அவையிலும் ஒரு 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 தியானத்தில் தான் அவை இருக்கணும். இது ஒரு வகையில் தியானத்தில் தங்களை ஈடுபடுத்தியிருக்கணும். அல்லாட்டால் மற்றாக்கள் சொன்னால் தடை போடுவினம், அல்லது வேறு ஒரு ப்ரோக்ராமை போடுவினம், அல்லது பகுடி பண்ணி கூடும். அப்படியெல்லாம் இல்லாத இடத்துல ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ அவையிலும் இந்த தியான வாழ்க்கையில் ஒரு பகுதி ஏதோ ஒரு வகையில் தங்களை ஈடுபடுத்தியிருக்கணுன்றது தான் என்னுடைய அர்த்தம். எனக்கு கதைக்க விரும்பவில்லை. நன்றி அம்மா. ஹேமா மேம், நீங்க பேசுங்க. வணக்கம் மாஸ்டர், வணக்கம் விஜய் மேம், சுதர்ஷினி மேம், எல்லாருக்கும் நன்றி. நான் ஹேமா, யூஎஸ்ல இருந்து பேசுறேன். விஜய் மேமோட எனக்கு வந்து 2 இயர்ஸா பழக்கம் இருந்தாலும் இந்த ஒரு 4 மாசம் தான் வெரி க்ளோஸ். அவங்க கூட நான் வந்து அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸ் ஆக்சுவலி இன்னும் நிறைய இருக்குது. அவங்க பசங்களுக்கே வந்து மெடிடேஷனுக்கு வர்றதுக்கு முன்னாடியே பசங்களோட லைஃப்ல கூட அவங்க வந்து ரொம்ப பியூட்டிஃபுல்லான டிசிஷன்லாம் வந்து எடுத்ததெல்லாம் வந்து என்கிட்ட வந்து ஷேர் பண்ணியிருக்காங்க. எனக்கு அது ஒரு பெரிய அனுபவம். ஏன்னா இப்ப நான் அந்த ஸ்டேஜ்ல இருக்கேன், என்னோட பசங்க அந்த வயசுல இருக்காங்க. ஸோ அதை நான் அவங்ககிட்டயே நான் சொல்லியிருக்கேன். நான் அதெல்லாம் ஆக்சுவலி அவங்க என்ன ஷேர் பண்ணல. மேபி நெக்ஸ்ட் செக்ஷன்ல வந்து விட்டுறாதீங்க. விஜய் மாமா வந்து அடுத்ததுக்கும் கூப்பிடலாம் நம்ம அதை அவங்க ஷேர் பண்றதுக்கு. ஸோ ரொம்ப அருமையா இருந்தது. என்ன சொல்றதுன்னு தெரியல. ஏன்னா எனக்கே நீங்க நிறைய விஷயங்கள் சொல்லும் போது நம்ம விஜய் மேம்கிட்ட இன்னும் நிறைய சொரக்க சொல்லுவாங்க இல்லையா, அது வந்துகிட்டே இருக்குதே. அவ்வளவு அற்புதமான ஒரு
அமிர்தம் மாதிரி இருக்குது நீங்க சொல்ற ஒவ்வொரு எக்ஸ்பீரியன்ஸும் அப்படின்னு சொல்லி ரொம்ப அப்படியே கேட்டுக்கிட்டே இருந்தேன். ஆக்சுவலி இன்னைக்கு நான் வந்து வெளியே ஷாப்பிங் வந்தேன். இன்னைக்கு உங்களோட இதை போஸ்டர் பார்த்த உடனே உள்ள நம்ம அட்டன் பண்ணணும்னு சொல்லி அந்த இதுல இருந்தே தான் நான் பேசிக்கிட்டு இருக்கேன் நானு. அதே மாதிரி உங்களுடைய அந்த எக்ஸ்பீரியன்ஸ் நீங்க சொன்னீங்க, அந்த யுனிவர்சல் லாங்குவேஜ், அது ரொம்ப எனக்கு பிடிச்சிருந்தது. நானும் எல்லாத்தையும் சொல்ற விஷயம் அதுதான். அதுக்கு வந்து லாங்குவேஜ் கிடையாது. அது நம்மளுடைய எண்ண அலைவரிசை, அதன் மூலியமா தான் அதனோட இதையே வந்து எடுத்துக்குது. ஸோ நம்ம எண்ணங்களை நல்ல நேர்மறையாகவும் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோட நம்மளுடைய சொல் செயல் எண்ணங்கள் எல்லாமே வந்து அதுல இருக்கும்போது அதன்படியே நம்மளோட வாழ்க்கையும் வழிநடத்தப்படுது அப்படின்னு சொல்லின்னு அது ரொம்ப அருமையா இருந்தது. நீங்க சொன்ன அந்த பார்ட் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஓவரால் எல்லாமே ரொம்ப சூப்பர். கமல் மாஸ்டர், நீங்க பேசுறீங்களா? வணக்கம் மேடம். நீங்க பேசுறத கேட்கும்போது எனக்கு வந்து அது எப்படி இருக்குன்னா, ஒரு அருவி போல இருந்துட்டே இருந்த மாதிரி இருந்து தண்ணி மேல இருந்து அருவி கொட்டுற மாதிரி இருந்துட்டு இருந்துச்சு. ஸோ எந்த இடத்துலயுமே அதை வந்து நீங்க எதுவுமே வந்து முன்கூட்டியே தயார்படுத்தியோ இல்லைன்னா வந்து ஒரு சபையில பேசும்போது வந்து ஒரு பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சுட்டு அதை வந்து இப்படிதான் பேசணும், இப்படிதான் அவங்க வந்து தயார்படுத்தணும், இப்படி நம்ம பேசணும் அப்படின்ற மாதிரி எதுவுமே இல்லை. உங்க மனசுல இருந்து என்ன இருந்துச்சோ அதை வந்து அப்படியே நீங்க வந்து எந்த வித ஒளிவு மறைவும் இல்லாம எந்த வித தயக்கமும் இல்லாம அதை வந்து நீங்க வந்து உங்க மனசுல என்ன இருந்துச்சோ அதை வந்து நீங்க வந்து அப்படியே ஆத்மார்த்தமா நீங்க அந்த சொன்னீங்க. அது வந்து என்னால வந்து ரொம்ப நம்ம கூட கனெக்ட் பண்ண முடிஞ்சு. இப்ப சில பேர் பேசும்பொழுது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு சபையில பேசணுன்றதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா, அத வந்து சில உவமைகள் கொண்டு சில சில இடத்துல வந்து அத வந்து ஒரு சபை நாகரிகமோ இல்ல அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயமா சொல்லுவாங்க. இப்ப நீங்க பேசும்போது எப்படி இருக்குன்னா, என் பக்கத்துல உட்காந்துட்டு எங்க அம்மா பேசுற மாதிரி இருக்கு. நம்ம வந்து அந்த 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 உணர்வு வந்து அது கூட வந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சுச்சு. அது வந்து அது கேள்வின்னு சொல்லிட்டு எதுவுமே இல்ல. அந்த எனக்கு அந்த உங்களோட அனுபவம் வந்து நீங்க சொல்லும்போது எல்லாத்தையும் நம்ம கூட நமக்கும் இதே மாதிரி அனுபவங்கள் நடந்துகிட்டு இருக்குல்ல. நம்ம வந்து அந்த விஷயம் அது கூட நம்மளால அதை வந்து கனெக்ட் பண்ண முடிஞ்சிச்சு. ஸோ ரொம்ப நல்லா இருந்துச்சு. சந்தோஷமா இருந்துச்சு கேட்கறதுக்கு. உங்களோட அனுபவங்களை கேட்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. ரொம்ப நன்றிங்க. ரொம்ப நன்றி.